நீங்கள் படிக்கட்டில் ஏறும்போது கைப்பிடி பிடிச்சி தான் ஏறுறீங்களா? காலையில் எழுந்த உடனே முழங்காலில் ஒரு இறுக்கம் மாதிரி கனமாக இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுதா? தினமும் பெயின் கில்லர் போட்டுட்டு வலியை மட்டும் சமாளிச்சுட்டு இருக்கீங்களா? ஆனால் உண்மையான பிரச்சனை அப்படியே தானே இருக்குது. அப்படின்னா இன்றைய இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயத்த சொல்ல போகிறேன். அதை சரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த 30 நாளில் உங்கள் முழங்காலும் கால்களும் நல்லா லைட்டாக மாற ஆரம்பிச்சிருச்சுன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஆமாங்க நண்பர்களே, நான் பேச போகிறது ஒரு நேச்சுரல், சேஃப், சயின்ஸ் பேக்டு விஷயத்தை பற்றி தான். இது உங்கள் எலும்பு, ஜாயிண்ட்டு, மசில்ஸ் மூணுக்கும் ஒரே நேரத்தில் வேலை செய்யும். உங்களுக்கு எலும்பு பலவீனம், மூட்டு வலி மாதிரி பிரச்சனை இருந்தால் முதல்ல இதுக்கான உண்மையான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல் காரணம் சொல்லட்டுமா? தப்பான சாப்பாட்டு பழக்கம்தான். இப்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உடம்புக்கு சத்து கொடுக்கறத விட டேஸ்ட் அதிகமாக கொடுக்குது. பீட்சா, பர்கர், மோமோஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ், அதிகமான டீ, பிஸ்கெட் இப்படி எல்லாமே உடம்புக்குள்ளே இன்ஃப்ளமேஷன் அதிகப்படுத்துது. சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்காது. அதே நேரத்தில் மைதாவில் செய்யப்பட்ட ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் இன்சுலினை அதிகப்படுத்தும். இன்சுலின் அதிகமாக இருந்தால் யூரிக் ஆசிட் கூடும். அந்த யூரிக் ஆசிட் ஜாயின்ஸில் டெபாசிட் ஆக ஆரம்பித்தா என்னாகும்? வீக்கம், வலி எல்லாமே தானாக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது காரணம் சொல்லட்டுங்களா? உடம்புக்கு வேலை இல்லாத லைஃப் ஸ்டைல். காலையிலேருந்து மாலை வரையும் ஆஃபீஸில் நாற்காலியில் உட்காந்தே இருக்கிறது, வீட்டுக்கு வந்ததும் சோஃபாவில் உட்காந்து டிவி, அப்புறம் சாப்பிட்டு நேராக தூக்கம். அதாவது நம்ம வாழ்க்கையில் நடப்பதே குறைஞ்சிடுது. இதனால் மசில்ஸ் என்னாகும்? வீக்காக ஆரம்பிக்கும். மசில் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா உடம்போட முழு எடையும் ஜாயின்ஸ் மேலே தான் போகும். மூன்றாவது முக்கியமான காரணம் சொல்லட்டுமா? கால்சியம், வைட்டமின் டி குறைபாடு. இப்போ யாரும் வெயிலில் நிற்கவே மாட்டாங்க, நல்ல பாலும் கிடைக்கிறது கம்மி, நெய்யில் கூட கலப்படம். இதனால் வைட்டமின் டி குறையுது, கால்சியமும் குறையுது. அப்புறம் எலும்பு, ஜாயின்ஸ் எல்லாம் உள்ளிருந்து வீக்காக ஆரம்பிக்கும். அதோட டென்சிட்டி குறையும். அப்புறம் வலி, ஸ்டிஃப்னஸ் எல்லாம் ஆரம்பமாகும். நான்காவது மற்றும் ரொம்ப டேஞ்சரான காரணம் சொல்லட்டுமா? பெயின் கில்லர் ஓவராக பயன்படுத்துறது. அதிகமாக கால்வலி இருந்தால் உடனே மாத்திரையை போட்டு சரி பண்ணுறது. பெயின் கில்லர் வலியை மட்டும் கொஞ்ச நேரம் மறக்க வைக்கும், ஆனால் உடம்புக்குள்ளே இருக்கிற உண்மையான பிரச்சனையை சரி செய்யாது. மேலே அதோட சைடு எஃபெக்ட் கிட்னி, லிவர், வயிறு எல்லாத்தையும் பாதிக்குங்க. கொஞ்ச நேரம் ரிலீஃப் கிடைக்கும், ஆனால் உள்ள பிரச்சனை மெதுவாக அதிகமாக போகும். இப்போது சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாமா? நான் சொல்ல போகிற சிம்பிளான விஷயம் மக்கானா தான். ஆமாங்க, மக்கானா உங்கள் எலும்பு, கார்டிலேஜ், மசில்ஸ் எல்லாத்தையும் உள்ளேருந்து சப்போர்ட் பண்ணும். இதில் இருக்கிற மினரல்ஸ், காம்பவுண்ட்ஸில் எல்லா எலும்பும் டென்சிட்டிக்கு நல்ல சப்போர்ட் தருங்க. மசில்ஸ் கிராம்ப்ஸ் குறைக்கும், இன்ஃப்ளமேஷனையும் கண்ட்ரோல் பண்ண உதவும். ஒரு கைப்பிடி மக்கானாவில் நல்ல அளவு கால்சியம் இருக்குங்க. இது எலும்பு ஸ்ட்ராங்காக்க உதவும். இதில் மெக்னீஷியமும் இருக்குது, அது மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணும். நர்வ் சிக்னல்ஸையும் பேலன்ஸ் பண்ணுங்க. இரவு காலில் இழுக்கிற மாதிரி, பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். அடுத்தது சொல்லட்டுமா? ப்ரோட்டீன். உடம்பில் டேமேஜ் ஆன டிஷ்யூஸை கூட ரிப்பேர் பண்ண ப்ரோட்டீன் ரொம்ப அவசியம். ஜாயின்ஸில் இருக்கிற லிக்மெண்ட்ஸு, டென்டன்ஸ், கார்டிலேஜ் எல்லாத்துக்கும் இது உதவும். மக்கானால இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடம்பில் இருக்கிற இன்ஃப்ளமேஷனை குறைக்க உதவும். இதில் பாஸ்பரஸும் இருக்குது, அது கால்சியத்தோடு சேர்ந்து எலும்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். மேலும் சொல்லணுன்னா இது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டு, அதனால் டயபெட்டிஸ் இருக்கவங்களும் கூட இதை சாப்பிடலாம். சுருக்கமாக சொன்னால் மக்கானா ஒரு சாதாரண ஸ்நாக்கே கிடையாது. இது எலும்பை சப்போர்ட் பண்ணும், மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணும், உடம்புக்குள்ளே இருக்கிற இன்ஃப்ளமேஷனையும் கண்ட்ரோல் பண்ணும். அதாவது ஒரே நேரத்தில் 3 லெவலில் வேலை செய்யும். ஒரே கல்ல 3 மாங்காய். ஆனால் இதை எப்படி எடுத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள். என்னோட அனுபவத்தில் மக்கானாவை சாப்பிட 3 பெஸ்ட் வழிகள் இருக்குங்க. முதல் முறை சொல்லட்டுமா? தண்ணீரில் ஊற வச்சு சாப்பிட்றது. இது ரொம்ப ஈஸியான முறை. ஒரு இரவு ஒரு 15லேருந்து 20 மக்கானாவை ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஊற வச்சு வைங்க. காலையில் எழுந்ததும் அதை நல்லா மென்று சாப்பிடுங்க. மீதமுள்ள தண்ணீரையும் குடிச்சுக்கோங்க. அந்த தண்ணீரையும் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கும். லேசான ஜாயிண்ட் பெயின் இல்லாட்டி ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. ரெண்டாவது முறை சொல்லட்டுமா? பாலில் ஊற வச்சு சாப்பிட்லாம். எலும்பு ரொம்ப வீக்காக இருந்தால், வயசு ஒரு 50க்கு மேலே இருந்தால் இது இன்னும் நல்ல ரிசல்ட் தரும். ஒரு கிளாஸ் பாலை லேசாக சூடாக்குங்க. அதில்
15லேருந்து ஒரு 20 மக்கானாவை போட்டு இரவு முழுக்க ஊற வைங்க. டயபெட்டிஸ் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாங்க. அதோட 4 இல்லாட்டி 5 குங்குமப்பூ கூட சேர்க்கலாம். காலையில் காலியான வயிற்றில் மக்கானாவை சாப்பிட்டு பாலையும் குடிங்க. இது எலும்புக்கு இன்னும் நல்ல சப்போர்ட் தரும். 3வது முறை சொல்லட்டுமா? ரொம்ப அதிகமான ஜாயிண்ட் பெயின் இருக்கவங்களுக்கு ஒரு 15லேருந்து ஒரு 20 மக்கானாவும் 5 பாதாம், 2 ஆக்ரோட், 1 ஸ்பூன் ஆளி விதை எடுத்துக்கோங்க. இரவு பாதாம் ஆக்ரோட்டையும் தண்ணீரில் ஊற வைங்க. காலையில் ஆளி விதையை லேசாக வறுத்து பொடியாக அரைச்சிக்கோங்க. 1 கிளாஸ் சூடான பாலில் மக்கானாவை போடுங்க. ஊற வைத்த பாதாம் ஆக்ரோட்டை அரைச்சி பேஸ்ட் மாதிரி செஞ்சு பாலில் சேருங்க. அதோட ஆளி விதை பொடியையும் சேர்த்து குடிங்க. பாதாமில் வைட்டமின் இ இருக்குது. ஆக்ரோட்டில் ஒமேகா 3 இருக்குது. ஆளி விதை இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணும். மக்கானா எலும்பை ஸ்ட்ராங் ஆக்கும். அதாவது இது ஒரு கம்ப்ளீட் ஜாயிண்ட் ரிப்பேர் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி. இதை காலையில் காலியான வயிற்றில் எடுத்துக்கிட்டால் பெஸ்ட்டுங்க. அப்படி முடியலன்னா மாலை இல்லாட்டி இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் எடுத்துக்கலாம். ஒரு மாதம் தொடர்ந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள் உடம்புல என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் வருதுன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இதில் எந்த மேஜிக்கும் இல்லை. நல்ல நியூட்ரிஷன் சப்போர்ட் தான். ஆனால் கன்சிஸ்டன்சியாக, அதாவது தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் ரிசல்ட் தெரியும். இன்றைக்கி சாப்பிட்டதும் நாளைக்கே வலி போயிடும்னு நினைக்காதீங்க. தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல மாற்றம் கண்டிப்பாக தெரியும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் வைக்கலாமா? இன்னைக்கு இரவுலேருந்து ஒரு 15லேருந்து ஒரு 20 மக்கானாவை ஊற வச்சு காலியான வயிற்றில் சாப்பிட ஆரம்பிங்க. 30 நாள் தொடர்ந்து பண்ணிவிட்டு அப்புறம் கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் ஸ்டிஃப்னஸ் எவ்வளவு குறைஞ்சிருக்கு, படிக்கட்டு ஏறுறது ஈஸியானதா, உடம்புல என்ன மாற்றம் வந்திருக்கு, எனர்ஜி எப்படி இருக்குது, வெயிட் குறைஞ்சதா இல்லையா? நேச்சர் மெதுவாக வேலை செய்யுங்க, ஆனால் சூப்பராக வேலை செய்யும். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க, உறவினர்கள், மூட்டு வலி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெய்லி ஆன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ஒரு மாத சேலஞ்சை நீங்கள் எடுக்க போகிறீங்களா இல்லையா? அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. சிரிச்சுக்கிட்டே இருங்க. தினமும் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எப்போதும் ஹெல்த்தியாக இருக்க முடியும். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்